ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகிழினிஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பைசியான காளான் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காளான் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில மசாலா பொருளெல்லாம் பேஸ்ட் போல் அரைச்சிக்கிறலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினது சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 தக்காளி சேர்த்தா போதும். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுக்கணும். மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருக்கனால திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். காளான் சேர்த்து மசாலாவோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் மசாலா பேஸ்ட் அரைச்சிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியை தான் நான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இந்த மசாலாவுக்கு கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா காளான்லேருந்து வேறு தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்காம. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கிரேவியாக வேணாம், இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட காரசாரமான காளான் பெப்பர் மசாலா ரெடி. இந்த மசாலாவை சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.